ரெஸ்பான்ஸு, பல இடங்களில் கூஸ்பம் மொமெண்ட்ஸு, எமோஷன்ஸு அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து படத்தை வந்து கொண்டாடி தீர்க்கிறாங்க. ஸோ ரிப்பீட் மோடில் படத்தை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றதான் வந்து உண்மை. ஸோ அது வந்து இங்கே இருக்க பல பேரே படத்தை வந்து 2வது தடவை 3வது முறைன்னு பார்த்துருப்போம். ஸோ ஒரு படம் சக்ஸஸ் ஆகுது அப்படின்ற போது ஒரு டீம் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து எல்லா இடங்களையும் பொறுத்து, குறிப்பாக சினிமாவில் ரொம்ப ரொம்ப சரியான ஒரு டேக் வந்து டீம் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்றது. ஸோ ஒரு டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணி அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை 100% இல்லை 200% ஒழுங்காக பண்ணி அதை வந்து ரொம்ப ரசிக்கும்படியான ஒரு என்டர்டெய்னராக அதில் கண்டென்ட் இருக்க ஒரு விஷயத்தை சொல்லி, ஸோ அப்படியான படத்தை உருவாக்கின கிரியேட்டர், அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஸோ இப்படியான ஒரு ஸ்கிரிப்டை கண்டுபிடிச்சி அதை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி, ஸோ லப்பர் பந்தோட ஹோல் டீம் இப்போ உங்களோட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க, படத்தில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் நம்ம இன்வைட் பண்ணிடலாம். முதல்ல இந்த படம் ஆரம்பிக்க முக்கிய காரணமாக இருந்த ப்ரொடியூசர் லக்ஷ்மண் குமார் சார், ப்ளீஸ் சார், வெல்கம் சார். லப்பர் பந்து படத்துடைய கோ ப்ரொடியூசர் வெங்கடேஷ் சார், வெல்கம் சார். படத்தில் இவ்வளோ நாளாக நம்ம வந்து ஒவ்வொரு கேரக்டராக நம்ம பார்த்துருப்போம். இதில் அன்பு அப்படின்ற கேரக்டரில் வந்து பேர் மட்டும் அன்பு இல்லை, என்னோட நிஜ வாழ்க்கையும் சரி, படத்தில் இருக்க ஒட்டுமொத்த கேரக்டரும் சரி அன்பு மட்டும்தான் அப்படின்றத உறக்க சொன்ன ஹரிஷ் கல்யாண் பிரதர், வெல்கம். வெற்றிக்கு வாழ்த்துக்கள். இப்படியான ஒரு நல்ல படத்தை ரொம்ப சாலிடான டெபியூ ஃபிலிமாக கொடுத்த டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்து அவர்கள், ஆனால் வாங்க, வெல்கம். படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் வந்து பயங்கரமாக பேசப்படுது. லீட் கேரக்டர்ஸ் மட்டும் இல்லை, எல்லா கேரக்டர்ஸுமே வந்து அதோட எழுதப்பட்ட விதம், அது அவங்க நடித்த விதம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசப்படுது. அந்த வகையில் அசோதையா நம்ம மனசில் நின்ன சுவாசிகா அவர்களை மேடைக்கு வாங்க, வெல்கம். சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ், எமோஷன்ஸ்னு சொல்லி ஸோ தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை தன்னோட ஒவ்வொரு படங்களையும் நிரூபிச்சிட்டு இருக்க தேவதர்ஷினி மேம், ப்ளீஸ் வாங்க மேம். ஸோ படத்தில் வந்து ஒரு சில கேரக்டர் பார்க்கும்போது நமக்கு இரிட்டேட் ஆகும், ஆனால் அதுக்கு காரணம் அவங்க வந்து பயங்கரமாக அந்த கேரக்டரை உணர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ டிஎஸ்கே பிரதர், ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. படத்துக்கு ஒரு படத்துக்கு வந்து எடிட்ன்றது ரொம்ப முக்கியன்றது நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து படம் உருவாகிறது எடிட்டபிள் தான் அப்படின்றது. ஸோ இந்த படத்தை ரொம்ப பரபரன்னு ஒரு T20 மேட்சாக நமக்கு கொடுத்த எடிட்டர் மதன் அவர்களே வாங்க, மேடைக்கு வாங்க, ப்ளீஸ் வெல்கம். யூடியூப் டு சினிமா இன்னைக்கு சினிமாவில் கலக்கிட்டு இருக்காரு. இவரோட சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பயங்கரமாக பேசப்படுது. ஜென்சன் அவர்களே மேடைக்கு வாங்க, வெல்கம். படத்தில் ஆர்ட் டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் ஒரு கேரக்டராகவும் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆயிருக்கு. ஆர்ட் டைரக்டர் கம் ஆக்டர் வீரமணி கணேசன் சார், மேலே வாங்க, ப்ளீஸ் வெல்கம். ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி டீசர் ட்ரெய்லர் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகுதோ அதை விட முக்கியம் சாங்ஸு. ஸோ சாங்கில் வந்து இவர் எழுதின வரிகள் வந்து பயங்கரமாக இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. சில்லாஞ்சிருக்கீங்க பாட்டாக இருக்கட்டும், இல்லை உசுரே பாட்டாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ மோகன்ராஜன் அவர்களே மேடைக்கு வாங்க, வெல்கம். எல்லாருக்கும் நன்றி. இப்போ வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லப்பர் பந்து படத்தை வந்து தியேட்டரில் மக்கள் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷத்தோட ரொம்ப முக்கியமான படம் அப்படின்றத வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரிப்பீட் மோடில் பார்த்துட்டு இருக்காங்கன்ற சொன்னோம். ஸோ படத்தில் இருக்க இந்த சீக்ரெட் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அப்படின்றது தான் எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம். படமாக நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டோம். அதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் என்ன, சுவாரஸ்யங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மக்களும் நம்ம வியூவர்ஸுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம டீட்டெயில்டான விஷயங்களாக வந்து பேசுறது, படத்தை பற்றின விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக ஸோ ப்ரொடியூசர் சார் லக்ஷ்மண் சார், இருங்க சார், ப்ளீஸ் சார். கடந்த வருடம் பிரின்ஸ் பிக்சர்ஸ் சார்பாக ரன் பேபி ரன், தண்டட்டி அப்படின்னு சொல்லி ஒரு த்ரில்லர் படம், ஒரு ரூரல் ட்ராமா படம், ஸோ ரெண்டுமே ரொம்ப நல்ல படங்கள். ஸோ அந்த வரிசையில் இந்த வருஷம் வந்து லப்பர் பந்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ லப்பர் பந்து எப்படி வந்து கீழே போட்டால் அதே ஃபோர்ஸில் வேகம் வரும் அப்படின்றது தன்னோட கண்டுபிடிச்ச கிரியேஷனை வந்து மக்கள்கிட்ட கொடுத்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கரமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு நல்ல கதை, சொல்ல வேண்டிய கதைகள் எங்கே இருந்தாலும், யார்கிட்ட இருந்தாலும், அவங்க அறிமுக இயக்குனராக இருந்தாலும் சரி, சீனியர் டைரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கான கதையை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதில் ஹிட் கொடுக்கறதுல பிரின்ஸ் பிக்சர்ஸ்க்கு வந்து ஒரு தனியிடம் உண்டு தமிழ் சினிமாவில். அந்த வகையில் ரப்பர் பந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸுக்கு வாழ்த்துக்கள் சார். ஸோ வெற்றி தயாரிப்பாளர் லக்ஷ்மண் சார் அவர்களை பேச அழைக்கிறேன்.
எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த சக்ஸஸுக்கு வந்து முதல்ல எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியை சொல்லிட்டு இந்த பேச்சை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். லப்பர் பந்து நாங்கள் ஆரம்பிக்கும்போது சொன்ன ஐடியா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நாங்கள் ஆர்டிஸ்ட்கிட்டலாம் பேசும்போது ரொம்ப இன்வால்வ் ஆகி எல்லோரும் உள்ளே வந்தாங்க. இந்த டீமே வந்து உள்ளே வரும்போது கலக்கலன்னு ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி வந்துச்சு. டீமாக செட் பண்ணி உள்ளே வந்தபோது ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ஸோ இந்த டீம் இந்த ஷூட்டிங் முடித்து இது பண்ணும்போது இந்த படமாக உருவாகி வந்து நிற்கும்போது இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை ஆக்டர்ஸுக்கும் அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் ஒரு கிராஃப்டில் இருக்கிற அத்தனை சீஃப்க்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கதை சொன்ன டைரக்டர்லேருந்து ஷானோடைய மியூசிக் ஆகட்டும், மதனோட எடிட்டிங் ஆகட்டும், எல்லா விஷயமும் சரி, ஆல் டெக்னீஷியன்ஸ், வீரமணி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் உடைய ஹெட் பால்பாண்டி அவர்கள், எங்கள் டீம்ஸ் அண்ட் முக்கியமாக வந்து ஹரிஷ் கல்யாண் பிரதர், தினேஷ் பிரதர், ஸ்வாசிகா, சஞ்சனா, டிஎஸ்கே பிரதர், ஜென்சன் பிரதர், எல்லாருக்குமே வந்து ரொம்ப நிறைவான படமாக, ஒவ்வொருத்தருக்கும் வந்து பேர் சொல்கிற படமாக இது அமைஞ்சதை வந்து இறைவனுக்கு நன்றி. பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எல்லாரும் ப்ரெஸ்லேருந்து ஆடியன்ஸ்லேருந்து ஏகோபித்த வரவேற்பு கிடைச்ச ஒரு படமாக வந்து கொடுத்ததில் எங்களுக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. ஸோ இந்த வெற்றி வந்து இந்த டீமுக்கும் இதில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு டெக்னீஷியனுக்கும் சீஃப்க்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ உழைப்பு உள்ளே போயிருக்கு. ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஒரு ட்ராமா இல்லை ஜஸ்ட் அ ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் அப்படி கிடையாது. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்குள்ளே ஒரு ஹியூமன் இமோஷன்ஸு, லவ் கலந்து சொல்லும் போது எந்த அளவுக்குள்ள இதை ப்ரொபோஷனலாக சொல்லணும், எந்த அளவுக்கு சொன்னால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுல இந்த கதையை வந்து படமாக கொண்டு வந்து வெளியே நிறுத்தும் போது அதில் ஒவ்வொரு கிராஃப்ட்லேயும் எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தருடைய இன்வால்மெண்ட்டும் கான்ட்ரிபியூஷன் இருக்குன்றது நாங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சது. சின்ன படம் பெரிய படம்னு இல்லாமல் ஒரு படத்துக்கு வந்து அந்த ஜானர் டிபெண்ட்ஸ் அதோடைய இன்வால்மெண்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் ஸ்லைட்லி காம்ப்ளிகேட்டட், பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியலாம், பட் ஸ்லைட்லி காம்ப்ளிகேட்டட். ஏன்னா 2-3 ஜானரை உள்ளே கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய படமாக இருந்தது. ஸோ ஐ திங்க் த ப்ராடக்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். அதனால் உங்களுடைய வரவேற்பு என்ன, ஃபஸ்ட்டு உங்ககிட்ட போட்டு காட்டி ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து நீங்கள் கொடுத்த அந்த என்கரேஜ்மெண்ட் தான் வந்து எங்களுக்கு பெரிய பூஸ்டாக இருந்துச்சு. சரி, நல்ல படத்தை எடுத்துட்டோம் அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் தியேட்டருக்கு போகும்போது ஆடியன்ஸ் அவங்க கொடுத்த வரவேற்பு வந்து மிகப்பெரிய வரவேற்பு. இறைவனுக்கு நன்றி. அதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ராசி சிதம்பரம் சார் அவர்களுக்கும், எங்களுடைய பார்ட்னர்ஸ் ஹாட்ஸ்டார் அண்ட் விஜய் டிவி அவர்களுக்கும், ஓவர்சீஸ் பார்ட்னர்ஸ் யுனைடெட் இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் அவர்களுக்கும், கேரளா கர்நாடகா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஏவி மீடியா கன்சல்டன்சி அவர்களுக்கும் பெரிய நன்றிகள். என்னுடைய எல்லா படத்துலையும் என்னுடைய எல்லா உழைப்புக்கும் வந்து எனக்கு ஒரு பெரிய தூண் மாதிரி இருக்கிறது திரு வெங்கடேஷ் அவர்கள், என்னுடைய பார்ட்னர் அண்ட் கோ ப்ரொடியூசர். ஸோ அவருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை, இந்த கதையை நம்பி ஹரிஷ் கல்யாண் அண்ட் தினேஷ் அவர்கள் லீடாக பண்ணி, ஏன்னா இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி இல்லை, 2 ஹீரோஸ் நடிக்கிறாங்க, எந்த ஈகோஸும் இல்லாமல் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ வந்து அழகாக இந்த படத்தை வந்து டைமுக்கு முடிச்சு கொடுத்து பண்ண பெரிய ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்கும், டைரக்டர் தமிழரசன் அவர்களுக்கும் பெரிய நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். ஸோ இந்த இயரை லப்பர் பந்தில் பயங்கரமாக ஆரம்பிச்சிருக்கீங்க, அடுத்தடுத்து பெரிய பெரிய லைன் அப்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ லப்பர் பந்து மாதிரியே எல்லா படங்களும் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார். ஸோ அடுத்ததாக ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி டீசர் ட்ரெயிலுக்கு முன்னாடி படத்துக்கு வந்து சாங்குன்றது மிகப்பெரிய ப்ரமோஷன் ஃபேக்டராக இருக்கும். ஸோ அதுவும் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் ஒரு சாங்குன்றது இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு அது ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு அந்த சாங் வந்து எவ்வளோ பெருசாக ஒர்க் ரீச் ஆயிருக்குன்றது வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி மோகன்ராஜன் அவர்கள் எழுதின பாடல்கள் சமீபத்திய எல்லா படங்களுமே, ஸோ குறிப்பாக இதில் சில்லாஞ்சிரிக்கிய பாடல் வந்து பயங்கரமான ஒரு சென்சேஷன். ஸோ கதையோட அந்த கதாபாத்திரத்தை புரிஞ்சு, அதோட உணர்வுகளை புரிஞ்சு, அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து, அந்த உணர்வுகளாக இருந்து யோசித்து அவர் எழுதுகிற வரிகள் வந்து இன்றைக்கி பயங்கரமாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ மோகன்ராஜன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.
முதல்ல வந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்த்த பத்திரிகையாளர்கள், ஊடகங்களுக்கு பெரிய பெரிய நன்றி. ஆஹ் முதல்ல வந்து கனா படம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அருண் ராஜா சாரோட நண்பர் அவருக்கு 2 பாடல் பண்ணும்போது அங்கே வந்து உதவியாளராக வேலை செஞ்சவர் தான் தமிழரசன் பச்சைமுத்து. அப்போ அவர் சொன்னார், நான் படம் பண்ணுவேன், கண்டிப்பாக உங்களை தான் கூப்பிடுவேன், அப்போ நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு பாட்டு பண்ணி தரணும் அப்படின்னாரு. அது சொன்ன வார்த்தையை அப்படியே எனக்கு வந்து கரெக்டாக அவர் படம் ஆரம்பித்தோடனே எனக்கு கால் பண்ணார், நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. நன்றி தமிழரசன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாடல் வரிகள் வந்து சிறப்பாக அமையணும்னா அந்த சுச்சுவேஷன் ரொம்ப கிளியராக சொல்லணும். சில படத்தில் நடக்கும், சில படத்தில் நடக்காது. இதில் வந்து ஒரு வரி வரும், அது எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக அவர் சொன்னபோது, அது ஒரு பஸ்ஸில் வந்து அட்டகத்தி தினேசும் அவங்க பேரும் வந்து உட்காந்துருக்கும்போது யாரோ ஒருத்தர் இடம் கேட்கும்போது இவன் அட்டகத்தி தினேசை எந்திரிப்பார் அப்படிங்கிற ஒரு காட்சியை சொன்னதுக்கப்புறம் தான் நான் அந்த விஷுவலை மைண்டில் வச்சு எழுதுனது தான், என்னோட இருக்கிற எனக்குன்னு இருக்கியா, பக்கத்தில் நடக்கிற பாசமாக இருக்கியா, என் செல்லாத பொல்லாப்பை காட்ட நினச்சி நீ சொல்லாத நேசத்தை வாங்க தவிச்சேன், என் ஆசைகளை சொல்லி என் ஆசைகளை என் ஆசைகளை சேர்த்து வைக்க கோத்து சொல்ல நேரம் போதலை அப்படிங்கிற ஏதோ ஒரு நிறையா வரும். ஸோ அந்த இதை வந்து அவர் சொன்ன அந்த விஷுவல் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எழுத வச்சது, அதுக்கு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் வந்து ஷானையாவுக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா குட் நைட்லேருந்து ஆரம்பிச்சு 1947 ஆரம்பிச்சு குட் நைட் லவ்வர், இப்போ 4வது ஆல்பம் எனக்கு. 4வது ஆல்பமும் எனக்கு பெரிய வெற்றி பாடலாக அமைஞ்சது வந்து ஷானையாவோட மியூசிக்கும் பெரிய பங்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் சார் பிரதரோட வந்து இது 3வது படம் எனக்கு. அவருக்கு தெரியுமான்னு தெரியாது, பிஆர் பிரேமா காதலில் டோப் ட்ராக் நான் தான் எழுதினேன். அப்புறம் ஓமன பெண்ணையில் வந்து ஒரு 3 பாடல் பண்ணேன். இதில் வந்து எல்லா பாடலும் பண்ணது வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நாளைக்கு என்னோடய பிறந்த நாள், அதுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக நான் இதை எடுத்துக்கிறேன். நன்றி தமிழரசன், ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டில் நானும் இருக்கிறதுக்கு வந்து இயக்குனர் தான் எனக்கு பெரிய பக்கபலம். அவரோட படத்தில் எல்லா படத்துலையும் நான் இருக்கணும்னு என்னோடய ஆசை, கண்டிப்பாக அதில் இருப்பேங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். நன்றி சார். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கதை, அதுக்கான உலகம் அப்படின்றத வந்து அந்த ஒரு கதைக்கான உலகத்தை கிரியேட் பண்ணுறதுன்றது ஆர்ட் டைரக்ஷன் தான். இதை வந்து பொதுவாக நம்ம பேட்டிகள்லாம் அவங்கெல்லாம் ஆர்ட் டைரக்டர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறது. ஸோ ஆர்ட் டைரக்ஷன் 2 வகைப்படும். ஒன்று வந்து பிரம்மாண்டமாக செட்டு போட்டு அதை நம்மளை பிரமிக்க வைக்கிறது, இன்னொன்று லைவ் லொக்கேஷனில் இருக்கிற யதார்த்தத்தை மேலும் அழகாக இன்னும் யதார்த்தமாக காட்டுறது. ஸோ அதில் 2வது கேட்டகரியை சேர்ந்தவர் தான் வீரமணி கணேசன் சார் அப்படின்றது நான் படம் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறேன். ஸோ வந்து இந்த படத்தில் அவருடைய கலை இயக்கமும் அவருடைய யோசனையும் சிந்தனையும் வந்து படத்தை மேலும் அழகாக இருக்குது. ஸோ தன்னோட கலை இயக்கத்தாலும் நடிப்பாலும் திரை ஃபுல்லாக அலங்கரித்த கலை இயக்குனர் வீரமணி கணேசன் சார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஊடக பத்திரிகையாளர் அனைவருக்கும் இந்த படத்தை வெற்றி படமாக்கியதுக்கு நன்றி. ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து நீங்கள் எழுதுனது தான் ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. அப்புறமா தேட்டரில் போய் ரசித்தாங்க, இன்றைக்கி வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு லப்பர் பந்தை வந்து ஒரு தண்ணிக்குள்ளே அமுக்குனா எப்படி அதுவாக தன்னால் மேலே வந்துடுமோ அப்படியேப்பட்ட ஸ்கிரிப்டு தான் இது. ஸோ முதல் நன்றி எங்கள் ஐயா தமிழரசன் ஐயாவுக்கு தான் சொல்லணும். இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் படித்து 5 மணி நேரம் படித்தேன், ரொம்ப பொறுமையாக 5 மணி நேரம் படித்தேன். படிச்சுட்டு ஐயா ஷுவர் ஹிட்டுங்கயா அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஒவ்வொரு கேரக்டரையும் அவ்வளோ அருமையாக வடிவமைச்சிருந்தார். என்ன எழுதியிருந்ததோ அது அப்படியே படமாக வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு வரி கூட மாற்றாமல், ஒரு டைலாக் மாற்றாமல் என்ன எழுதினாரோ அதை அப்படியே படமாக்கியிருக்காரு. இதில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாருக்குமே அதுக்கான ஸ்கோப் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்காக அவருக்கு நான் நன்றியை செலுத்திக்கிறேன். கூட வேலை பார்த்த ஒளிப்பதிவாளர் தினேஷ் புருஷோத்தமன் இங்கே இல்லை, அவரும் ஒரு பெரிய பக்கபலமாக இருந்து எங்களுக்கு கூட இருந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. அப்புறமா இசையமைப்பாளர் ஷான்ரோல்டன், அவரோட மியூசிக்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. இந்த படங்களுக்கு 2 பாடல் போட்டாலும் ரொம்ப முத்தான பாடல்களாக போட்டு அருமையாக பண்ணி கொடுத்துருக்காரு. அது போல் எடிட்டிங் மதன் சாரும் ரொம்ப சூப்பராக, நாங்கள் ஒரு 3 படமாக தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் பிரின்ஸ் பிக்சர்ஸில் பண்ணுறது 3வது படம், அது தண்டட்டி, ரன் பேபி ரன், லப்பர் பந்து. ஸோ நாங்கள் 2 பேரும் 3 படமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கம்பெனியில் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்காக ஒரு வேலை செஞ்ச என்னோடய உதவியாளர்கள் ராஜேந்திரன், சந்தோஷ், பாலாஜி,
இப்படி என்னோட உதவியாளர்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். என்னோட கார்பெண்டர்ஸ், என்னோட பெயிண்டர்ஸ், என்னோட வேலை பார்த்த லோக்கல் லேபர்ஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஸோ இன்றைக்கி படத்தை வந்து தியேட்டரில் பயங்கரமாக கொண்டாடுறாங்க. பல சீன்களுக்கு வந்து கிளாப்ஸ், விசில் பறக்குது, கூஸ்பம் மொமெண்ட், எமோஷன் மொமெண்ட் இதெல்லாம் வந்து நடக்குது. நம்மளும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், பார்க்குறோம் அப்படின்ற போது ஸோ இதுக்கு முக்கியமான விஷயம் வந்து ஒரு கட்டத்தில் ஸ்க்ரீன் பிளேவும் எடிட்டிங்கும் எந்த இடத்துல கரெக்டாக ஒரு கோட்டில் பயணிக்குதோ அந்த இடத்துல வந்து படம் வந்து எலிவேட் ஆகும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்படி இந்த படத்தை ஒரு ஃபீல் குட் ட்ராமா ஒரு பக்கம், ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஒரு பக்கம், இந்த ரெண்டு விஷயத்தையும் ரொம்ப அழகாக கதைக்கு தகுந்த விஷயங்களை வந்து அழகாக கோத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு T20 மேட்ச் பார்க்குற மாதிரி பரபரன்னு எடிட் பண்ண எடிட்டர் மதன் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்தில் ஒரு லிஸ்ட் இருக்குது, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் அது என்னன்றதை. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து நான் வந்து இந்த படத்துக்கு எப்படி வந்தேன்னா, லக்ஷ்மண் சாரால் தான் உள்ளே வந்தேன். ஏன்னா சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணி டேரக்டர் போய் மீட் பண்ணுங்கள், நம்ம ஆஃபீஸில் இருப்பார், போய் கதை கேளுங்க அப்படின்னாரு. ஸோ நான் அப்படி தான் உள்ளே வந்தேன். நான் போய் ஃபஸ்ட் மீட்டிங் வந்து தமிழோட பண்ணும்போது அவர்கிட்ட நான் சொன்னேன், ப்ரோ நான் கொஞ்சம் என்னோடய ஸ்டைல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், நான் ஃபுல் கதை சொல்லாதீங்க, லைன் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னேன். அவர் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக சொல்லுங்கள், நான் அது பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு அங்கேயே ஒரு ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாரு. ஸோ நாங்கள் லைன் மட்டும் கேட்டுட்டு ப்ரொசீட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்துட்டு சார்கிட்டையும் சொன்னேன், சார் நான் வந்து பண்ணுறேன் சார், இந்த படத்துக்குள்ளே நான் பண்ணுறேன் சார், ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். மெயினாக வந்து என்னென்னா, எனக்கும் தமிழுக்குன்னா அவரும் கிரிக்கெட் பயங்கரமாக ஃபேனு, நானும் கிரிக்கெட் வந்து பயங்கரமான ஃபேனு. ஸோ நாங்கள் நிறையா வந்து கிரிக்கெட் பற்றி நிறையா நாங்கள் வந்து உள்ளே பேசிகிட்டே இருப்போம். மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் அந்த மேட்ச்சை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம் இந்த படம். ஸோ அந்த அளவுக்கு வந்து கிரிக்கெட் ஒரு பெரிய சிங்க் இருந்தனால ஒரு பயங்கர சிங்க் வந்து எங்களுக்குள்ளே வந்தது. அப்புறம் லக்ஷ்மண் சார்கிட்ட நான் வந்து ஒன்றே ஒன்று சொல்லணும் சார், இந்த மாதிரி நிறையா நீங்கள் வந்து யங் டேரக்டர்ஸோட ஃபஸ்ட்டு படங்கள் நிறையா வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை கீப் ஆன் பண்ணிகிட்டே இருங்க சார். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த பேனருமே எனக்கு பெரிய பேனர் வந்து இது பண்ணுறதில்ல. ஸோ அதை கீப் ஆன் கண்டினியூ பண்ணுங்க சார். ஏன்னா அது பண்ணும்போது தான் வந்து நிறையா டேலண்ட்ஸ் வந்து வெளில வருது. அண்ட் இன்னொரு செகண்ட் தேங்க்ஸ் வந்து வெங்கடேஷ் சார். ஏன்னா லக்ஷ்மண் சாரும் வெங்கடேஷ் சாரும் எப்பவுமே ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க என் மேலே. அதுதான் வந்து எனக்கு இன்னும் பயங்கர கான்சியஸாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து அதை கரெக்டாக நம்ம சேர்க்கணும். ஸோ ஏன்னா ஒரு எடிட்டர் தான் வந்து ஃபஸ்ட் ஆடியன்ஸ் ஆக்சுவலாக படத்துக்கு. ஸோ நான் வந்து இந்த படம் ஃபஸ்ட்டு ரஷ் பார்த்துட்டு நான் ஃபஸ்ட் ஷெட்யூல் பண்ணும்போது சீன்ஸ் மட்டும் தான் எடுத்திருந்தாங்க. அப்போ நான் டேரக்டருக்கு ஃபோன் பண்ணேன், சூப்பராக வந்திருக்கோம், செம்மையாக இருக்குன்னு. அவர் சொன்னார், ஏங்க சும்மா சொல்கிற மாதிரி சொல்லாதீங்க, எப்போ சொல்கிற மாதிரி அப்படின்னாரு. இல்லைங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னா. அதே மாதிரி நான் வந்து தந்தட்டி ப்ரெஸ் மீட் நினைக்கிறேன். அப்போ நான் வெங்கடேஷ் சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்துட்டு சார் நான் ரஷஸ்லாம் பார்த்தேன், சூப்பராக வந்திருக்கு அப்படின்னா. லக்ஷ்மண் சார்கிட்ட வந்து நான் வந்து மண்ணாங்கடி பூஜை அப்போ நான் சொன்னேன், சார் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒரு பாசிட்டிவாக அதை சொல்லணுன்றது எனக்கு ஃபஸ்ட்டு ரஷ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ அப்படி தான் வந்து எனக்கு இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங் ஒரு பயங்கர பாசிட்டிவிட்டி வந்தது. அதனால தான் நான் லைன் மட்டுமே கேட்பேன், ஃபுல் கதை கேட்பேன். ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக எனக்கு ஃபஸ்ட்டு அது எப்படின்றது தெரிஞ்சால் தான் நான் டீம் கிட்ட வந்து சொல்ல முடியும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து தேங்க் பண்ணுறது தமிழுக்கு. ஏன்னா தமிழ் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தில் கொடுத்தாரு. ஆக்சுவலாக என்னென்னா லைன் மட்டும் எனக்கு தெரிஞ்சதுனால அந்த ஃபஸ்ட்டு பயங்கர எனக்கு நான் கனெக்ட் ஆகி பேசுனது எங்கன்னா அந்த கிரிக்கெட்டில் அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து எடுத்தாங்க, செகண்ட் ஷெட்யூலில் தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாலசரன் ஒரு கவுண்டர் கொடுப்பார், இந்த பக்கம் ஒரு ஜென்சன் ஒரு கவுண்டர். அந்த சீன் தான் வந்து ரஃப் எடிட் பார்க்கும்போது நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், ரொம்ப சூப்பராக வந்துருக்கு, நம்ம கலைக்கிடலாம் இதில் அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு நான் வந்து சைதாபாத்தில் 20 years இருக்க வரைக்கும் நான் ஃபுல்லாக கிரிக்கெட் தான் விளையாட்டுருப்போம் ஃபுல்லாக. ஸோ ஃப்ரெட் லைட் மேட்ச் அந்த மேட்ச்சு. ஸோ நம்ம சைதாபாத் பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி தான் அங்கே ஏரியா இருக்கும், அங்கே ஃபுல்லாக ஒரு 5 கிரவுண்ட் இருக்கும். அங்கே ஃபுல்லாகவே இந்த மேட்சஸ் வந்து எக்கச்சக்கமாக நாங்கள் விளையாடிருக்கோம். நான் அவட கனெக்ட் ஆனது எங்கன்னா அந்த கவுண்டர்ஸ் வந்து நாங்கள் மேட்ச்சில் வந்து நடக்காமல் நாங்கள் இருந்ததே கிடையாது. எப்போவுமே யாரும் நேற்று கலாச்சிட்டு பயங்கரமாக அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் வந்து இந்த மேன் கட் பண்ணது, இதெல்லாம் வந்து பண்ணும்போது பயங்கர ஒரு கனெக்ட் எனக்கு வந்து தமிழோட வந்தது. அங்கே அப்படி தான் வந்து ஆரம்பித்தோம். அதில் வந்து மெயினாக வந்து எங்களுக்கு சீன்ஸ்லாம் நாங்கள் வந்து எடிட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக சீன்ஸ் வந்து எடிட் வந்து முடிஞ்சிச்சு. பட் மேட்சஸை வந்து கொண்டு போகிறது வந்து பயங்கர டஃப்பாக இருந்தது. இதில் வந்து ஒரு டேரக்டருக்கும் எடிட்டருக்கும் ஒரு சிங்கிள்லாம் இது பண்ணவே முடியாது. ஏன்னா வந்துட்டு கமெண்ட்ரியில் நாங்கள் வந்து அப்புறமா தான் போனோம். ஃபஸ்ட்டு நான் வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் எடுத்துட்டோம். கரெக்டாக நம்மள வாய்ஸ் ஓவர் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் கமெண்ட்ரிக்கு விஷுவலே போனோம். ஸோ எங்கெங்கெல்லாம் கேப் போடணும், எங்கெங்கெல்லாம் இதுக்கு எதாவது வரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே நாங்கள் வந்து பண்ணிட்டு சரி இதுக்கப்புறம் அது வந்துடும், இதுக்கப்புறம் அது வைப்போம். ஏன்னா அந்த ப்ராசஸ் முடியுமோ தான் இது ஃபுல்லாகவே தெரியும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து அவர் எனக்கு கொடுத்த ஸ்பேஸாக இருக்கட்டும், இல்லை அந்த இடத்துல வந்து நாங்கள் இப்போ சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவோம்,